கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போ மரத்தில் தூக்கி போடுற யாராக இருந்தாலும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எழுதியிருக்கு. யாரெல்லாம் அப்போது சிலுவையில் அறையிறாங்களோ அவங்க எல்லாருமே சாபத்துக்குள்ளானவங்க. அதாவது ஆண்டவர் பக்கத்தில் 2 கல்லர்களை அரைச்சாங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த 2 கல்லர்களுமே திருடன்கள் தான். அதனால தான் அவங்கள அரைச்சாங்க. இல்லைன்னா அவர்கள் மரணத்துக்கு பாத்திரமானவர்கள். அதனால் அவங்கள சிலுவையில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மரணத்துக்கு பாத்திரவான் இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களோட பாவத்துக்காக என்னோடய பாவத்துக்காக தான் அவர் தண்டனையே அனுபவித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது அந்த மாதிரி மரணத்துக்கு பாத்திரமாக அவர் எண்ணாத போதுமே நமக்காக சிலுவையில் அவர் பலியானார்னா ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அது என்ன காரணம்னு பின்னாடி அடுத்த வசனமே சொல்லுகிறது. ஆபிரகாமிற்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமோட ஆசிர்வாதங்கள், அதாவது நான் உன்னை சீமானாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா, இந்த உலகத்தை சுதந்திரிப்பா, இப்படி ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அந்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதியான நமக்கு வரும்படி. நம்ம எல்லாருமே புறஜாதி தான் இல்லைங்க. நாங்கள் 4 தலைமுறையாக கிறிஸ்தவங்க இல்லை. யூதர்கள் தவிர பாக்கி யாராக இருந்தாலுமே புறஜாதி தான். ஸோ புறஜாதிக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்படியாகவும், இதோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. என்ன ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் நீ இதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனால் சாகவே இல்லை. ஏன் சாகலைன்னு சொன்னால் அவர்களோட ஆவி மனுஷன் தான் செத்து போனானே தவிர சரீரம் சாகலை. ஸோ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த ஸ்பிரிட் செத்து போச்சு. ஸ்பிரிச்சுவல் லைஃபு, அந்த ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அது மரித்து போனது. ஸோ அந்த ஆவிக்குரிய மரணத்தை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே ஸ்பிரிட் மணி. ஏன்னா ஒரு கிறிஸ்துவோடு இசைந்து இருக்கணும், அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அந்த ஆவியை ஆதாம் எழுந்து போனதுனால, அவன் சந்ததியாகி நம்ம எல்லாருமே எழுந்து போனதுனால, அந்த ஆவியை திரும்பியும் நமக்கு புதுப்பிக்கிறதுக்காகவே இந்த மரத்தில் தூக்கப்பட்டார். ஏன்னா எல்லா சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு எழுந்து போன அந்த ஆவியை நமக்கு திரும்ப தர முடியாது. சரிங்க, அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஆபிரகாமோட விசுவாசத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே விசுவாச தகப்பனில் இருக்கிற எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததின்னு போட்டிருக்கு. அப்போ நானும் நீங்களும் ஆபிரகாமோட சந்ததியான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்தார் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா ஆபிரகாமோட சந்ததி தான் நாம். ஆபிரகாம் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாபங்கள், நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் சிலுவையிலே சுமந்து இது எல்லாத்துக்கும் மேலே இழந்து போன அந்த ஆவியை நமக்கு திரும்ப கொடுத்துருக்கிறார். அதற்காகவே அவர் சிலுவைக்கு போனார். வேறு மிச்ச அநேக காரணங்கள் இருந்தாலும் இது பிரதானமான காரணம். அதனால தான் எழுதுகிறாரு, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாய். எப்படி இதை பெற்றுக்கொள்ள முடியும்? காசு கொடுக்க முடியாது. வேறு எந்த வழியினாலும் நீங்கள் தான தர்மம் பண்ணுறதுனாலையோ, நீங்கள் வேறு எந்த நற்காரியங்கள் பண்ணுறதுனாலையோ இது வராது. ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் நமக்காக மரித்தார், பிதாவானவர் அவர் உயிரோடு எழுப்பினார்னு சொல்லி விசுவாசிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னு எழுதிருக்கு இல்லையா? அந்த விசுவாசத்தினாலே மாத்திரமே இது கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், அவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கிறது. இதற்காக தான் அவர் சிலுவைக்கே போனார் அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஒரு சாதாரண விஷயத்துக்காக அவர் வரல. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு திரும்ப கொடுக்கும்படியாய், மீட்டெடுக்கும்படியாய் அவர் வந்தார்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயம். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தியானிக்கும் போது, ஆவி மனிதன்னா என்ன, நமக்குள்ளே என்ன ஸ்பிரிட் கொடுத்துருக்கிறாரு, அதற்கு என்ன வல்லமை இருக்கிறது, எப்படி மாம்சத்தை மேற்கொள்ள முடியும்னு நீங்கள் அநேக காரியங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னும் அதிகமாய் இந்த ஆவியை குறித்து தியானியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.